ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற இந்த வேத பகுதி என்னவென்றால், நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து நம்மிடத்திலே விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய விருப்பம் பாருங்க, ஒரு சின்ன காரியம் பெரிய காரியம் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும், செல்வ வாழ்வு வாழ வேண்டும், ஒவ்வொரு நாட்களையும் பாருங்க இன்பமாக கழிக்க வேண்டும் என்றே அவர் பாருங்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனம் 11. யோபு 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் ஒரு பிரின்சிபல் ஒண்ணு இருக்கு, ஒரு நாம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு சொல்றாரு. அதனால என்ன உங்களுக்கு ரிவார்டு ஒண்ணு வருதுன்னு சொல்றாரு. தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். பாருங்க, நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் பாருங்க நாம் கர்த்தருக்கென்று ஒவ்வொரு அதிகாலை தோறும் விசேஷமாக்கி கொள்கிறோம். இந்த நாட்களை அவர் எப்படி சொல்கிறார்? நன்மையாக. அப்படி என்றால் நன்மைக்கு பதிலாக இந்த உலகத்திலே தீமை நிறைந்த நாட்களாக பாருங்க அநேகர் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் பாருங்க ஆஸ்பத்திரியிலே கழித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கடன் பிரச்சனையிலே, துன்பத்திலே, துக்கத்திலே, கண்ணீரிலே, கவலையிலே, கஷ்டத்திலே, மன டிப்ரெஷன்லே, இப்படிப்பட்ட ரீதியாக மக்கள் தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, உங்களையும் எங்களையும் குறித்து உங்களுடைய நாட்களை நன்மையாக, நல்ல நாட்களாக, ஆசீர்வாதமான நாட்களாக, அனுபவிக்கக்கூடிய ஞானம் உள்ள பாருங்க ஜீவன் உள்ள, கடன் பிரச்சனை இல்லாத, நித்திய சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். பாருங்க, அவர் ஆசைப்படுகிறது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பழிக்க, நமக்கு எப்படி சொந்தமாக மாறும். அதற்கு தான் அவர் சொல்றாரு, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால். அப்படி என்றால் என்ன? அடங்கி அவரை சேவித்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கி, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்படி என்றால் என்ன? நம்முடைய எல்லா சுயநலமான எண்ணங்களையும், நம்முடைய திட்டங்களையும், நம்முடைய தீர்மானங்களையும் கீழே இறக்கி வைத்துவிட்டு அவருடைய அனந்த தீர்மானம், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய நாட்கள் நல்ல நாட்கள் என்று பாருங்க இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 19. ஏசாயா 1:19. அதுல ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, இங்கே ஒரு பிரின்சிபல் ஒண்ணு சொல்றாங்க, ஒரு ரூல்ஸ் ஒண்ணு சொல்றாங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்படி என்றால் என்ன? தேசத்தினுடைய நன்மையை, கொழுமையை பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்காகத்தான் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தீமையை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நன்மையை நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க, இந்த வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க, அடங்கி சேவித்தால், அடங்கி சேவித்தால். இதை தாவீது ராஜா நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு பாருங்க அவருடைய புஸ்தகத்திலே. சங்கீதத்தின் புஸ்தகம், அடங்கி சேவிப்பது என்றால் என்ன, அப்படி என்றால் என்ன, அதற்கு ஒரு பிரின்சிபல் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம இந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால்? சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13. சங்கீதம் 34 வசனங்கள் 12-13. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அபேட்சிக்கிற அப்படின்னா விரும்புகிற மனுஷன் யார்? நன்மையை காணும்படி. அப்ப யாருமே நம்முடைய வாழ்க்கையில தீமையை காணும்படி ஒருத்தர் கூட விரும்புகிறதே இல்லை என்றதான் அர்த்தம். பாருங்க, யாராவது நான் கஷ்டத்துல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வியாதிப்பட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப அருமையான இருக்கு, ஒருத்தர் கூட பாருங்க உலகத்தார் கூட அதை விரும்புகிறது இல்லை. நல்லா வாழணும், நன்மை அனுபவிக்கணும், வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய நாட்கள் பாருங்க இன்பமான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று எல்லாருமே விருப்பப்படுறாங்க. எஸ்பெஷலி நாம் அவருடைய பிள்ளைகள்
ரத்தத்தாலே அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நன்மையை காணணுமா, ஜீவனோடு இருக்கணுமா, நீடித்த நாட்களை நீ விரும்புகிறாயா? அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இதுதான் பாருங்க அவரை அடங்கி சேவிக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிறது. பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசியும் யோபுவின் புஸ்தகத்திலையும் பார்த்தோம் பாருங்க. அடங்கி சேவிக்கிறது என்றால் என்ன? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நாவ குறிச்சு சொல்றாரு, உதட குறிச்சு சொல்றாரு. பாருங்க ரெண்டை குறித்து சொல்லுகிறார். நாவு இந்த பொல்லாப்புனா பாருங்க வேதாமத்துல போடப்பட்டிருக்கு ஈவில் ஸ்பிரிட், பிசாசனுடைய தீமையான பேச்சுக்களை, தீமையான எண்ணங்களை, அவன் கொண்டு வந்து தருகிற பயத்தின் எண்ணங்களை, அவிசுவாசத்தின் எண்ணங்களை, அதைரியத்தின் எண்ணங்களை, அப்படிப்பட்ட தீமையான பேச்சுக்களுக்கு உன்னுடைய நாவை விலக்கி காத்துக்கொள். உலகத்துல பாருங்க எல்லா பக்கமும் அழிவு நேர்ந்து கொண்டிருந்தாலும் அழிவை பற்றி பேசாமல் அழிவின் மத்தியிலே கோடிக்கணக்கான ஜனங்களை ஜீவனோடு காப்பாற்றுகிற ஜீவாதிபதியை குறித்து நாம் பேச வேண்டியதா இருக்கிறது. அழிவுக்கு பின்னாடி யார் இருக்கா பாருங்க? பிசாசானவன். யோவான் 10:10 போடப்பட்டிருக்கோம். அவன் பாருங்க அழிக்கிறவன், கொல்லுகிறவன். பாருங்க எல்லாவற்றும் அழிவுக்கு பின்னால பிசாசு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கான். அப்ப அழிவின் காரியத்தை, அதேரியத்தின் காரியத்தை, அவிசுவாசத்தின் மனபாரம் எல்லாருமே பாருங்க இந்த கஷ்டத்தின் ஊடாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய நாவை பாருங்க அந்த பொல்லாப்புக்கு, பொல்லாங்கான தீமையான பிசாசனுடைய எண்ணங்களுக்கு, அவனுடைய தந்திரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள். இரண்டாவது சொல்லுகிறார் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பு. அப்படின்னா என்ன? கபட்டு வசனிப்புனா என்ன பாருங்க? பிசாசானவன் தான் பாருங்க நயவஞ்சகமா ஏமாத்தி பேசுவான். உள்ளத்துல பகை ஒன்றை வைத்து வெளியே பாருங்க அப்படியே இனிக்க பேசுவாங்க. அது நமக்கு எப்படி இருக்கும்னா ஆறுதலா இருக்கிற மாதிரி தெரியும். சில நேரங்களில் பின்னாடி பாத்தீங்கன்னா அது பெரிய ஆபத்தாக போய் முடிந்து விடும். டிசீட்ஃபுல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது இந்த இடத்துல. ஏமாற்றுகிற பேச்சு, புறங்கூறுகிறத பேச்சு, மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிறது. அருமையானவர்களே, அவரவருடைய கணக்கை கர்த்தர் அவரவரிடத்திலே கேட்பார். நாம் யாரை பற்றியும் பாருங்க இழிவாகவோ இகழ்ந்தோ பாருங்க கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு கீழாக மற்றவர்களை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சக விசுவாசிகள் யாரையுமே பாருங்க பற்றி பேசாமல், அப்படிப்பட்ட புறங்கூறுதலுக்கு, இகழ்வான பேச்சுக்கு, ஏமாற்றுதலான பேச்சுக்கு, பாருங்க தாறுமாறான பேச்சு, இன்னும் தாவீது ராஜா சொல்லுவாரு மாறுபாடான பேச்சு. பாருங்க உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லுவாரு. அப்ப என்ன அர்த்தம்? மாறி மாறி பேசுறது. இது மனுஷங்களை மாத்திரம் ஏமாத்தி பேசுறது இல்ல, கர்த்தர்ட்டையும் பாருங்க மாறி மாறி பேச. கர்த்தர் நன்மையை செய்வாரு, தீமையை செய்வாரு. கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று யோபே சொல்லியிருக்கிறாரு இல்லம்மா. நீங்க எந்த பைபிள்ல படிக்கிறீங்க பாருங்க, யோபு அப்படி சொல்லிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் சொல்லுவாரு, ஆண்டவரே நான் 2 தரம் அலப்பிட்டேன். அது அவர் சொல்லுவாரு. இப்பொழுதோ யோபுவின் புஸ்தகம் 40 அதிகாரத்துல அந்த வசனத்தை நாம் வாசித்து விடுவோம். யோபு 40:4. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். பாருங்க அவர் சொல்லுவாரு, என் வாயில அலப்பிட்டேன் ஆண்டவரே, என் கைய வச்சு என் வாயை பொத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் அவரை அடைந்தது. பாருங்க இன்றைக்கும் கூட ஒரு 2 வேத சம்பவத்தோடு நாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தை பாருங்க பதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். முதலாவதாக வாயின் தாறுமாறுகளினாலே சிக்கொண்ட ஒரு பெண். பாருங்க ரூத்தின் புஸ்தகத்திற்கு போவோம். அவருடைய வாயின் வார்த்தையினாலே தன்னுடைய சொந்த குடும்பமே இழந்து போயிடுச்சு. பாருங்க நகோமி அம்மாவுடைய அவர்களுடைய வாயின் பேச்சு எப்படி இருந்தது, அதனாலே அவர்களுக்கு கிடைத்தது என்ன? பாருங்க அவர்கள் ரூத்தின் புஸ்தகத்தம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 21. இந்த ரூத்து புஸ்தகத்தம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் முழுவதுமாக வாசியுங்கள். இப்பொழுது வாசிப்பதற்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே ஒரு சில வசனங்களோடு. இந்த நகோமி அம்மா பாருங்க அங்க எருசலேம்ல இருந்த போது நல்லா இருப்பாங்க, கணவர் 2 மகன்கள் அப்படி இருப்பாங்க. இந்த அம்மா பாருங்க மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது. அருமையானவர்களே, கர்த்தருடைய கை, எஸ்ரா சொல்லுவாரு, பரலோகத்தின் தேவனானவர் பாருங்க உங்களுடைய காரியத்தை கைகூடி வரை பண்ணும்படி அவர் கரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது, நன்மை செய்யும்படி அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது.
திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கும்படி அவர் கரத்தை நீட்டுகிறவராயிருக்கிறார். கையை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்ன அவருடைய கரத்தை இந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, நான் நிறைவுள்ளவளா போனேன், வெறுமையா திரும்பி வர போனேன். பேச்சுக்கள், வாயின் பேச்சுக்களினாலே அந்த அம்மா பாருங்க சொந்த கணவனை இழந்து போனாங்க, 2 மகன்களை இழந்து போனாங்க. மறுபடியும் எங்க வர பாருங்க. இது என்ன குறிக்கிறது? எருசலேம் தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயத்தை விட்டு மோவாப் என்கிற அந்நிய தேசத்தை நம்பி பாருங்க, பிசாசுனுடைய தேசத்தை நம்பி போய் எல்லாவற்றையும் இழந்தது அவர் அந்த அம்மாவனுடைய வாயின் வார்த்தைகளினாலே. நீதிமொழிகள்ல சாலமோனாகிய நீதிமொழிகள்ல அவர் சொல்லுவாரு, உன் வாய்மொழிகளாய் நீ சிக்குண்டாய். பாருங்க, பிசாசு நம்மளை எப்படி சிக்க வச்சு நம்முடைய நன்மையை எடுத்து போடுகிறான் பாருங்க. நன்மையை காணாபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வந்து எப்படி போடுகிறான் பாருங்க, நம்முடைய வாயை வைத்தே. இந்த அம்மா அது மாத்திரம் இல்ல, பெருமையா போயிட்டேன், ஒண்ணுமே இல்ல, எனக்கு என் பேரை நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, எனக்கு கசப்புன்னு கூப்பிடுங்க. அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய வாயின் தாறுமாறுகள். அந்த அம்மா வாயை பாருங்க பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவங்க மருமக பாருங்க, அந்த ரூத் அம்மா எப்படி பேசுனா பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த அம்மா பேசுவாங்க 16ஆம் வசனத்துல. இந்த அம்மா சொல்லுவாங்க, நீ திரும்பி போயிருப்பா, உன் ஜனத்துக்கே போயிருப்பா. அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆனா ரூத்துக்கு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கிறார்கள். இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மா எருசலேம்ல இருந்து ஆண்டவர் பிள்ளையாவே வாழ்ந்து, ஆனா வாயின் தாறுமாறுகளை கட்டுக்குள்ள வைக்காம எல்லாவற்றையும் இழந்து போனது மாத்திரமல்ல, வாழ்க்கையே பாருங்க நிற்கதியான நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மருமகளாவது போய் நல்லா வாழ்ந்துடட்டும்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா ரூத்தம்மா சொல்றாங்க, இஸ்ரவேலின் தேவனை நம்பி நான் உங்க கூட வர்றேன். அதுக்கு அர்த்தம், அதுதான் அர்த்தம் பாருங்க. போவாஸ் பிற்பாடு அந்த அம்மாட்ட சொல்லுவாரு, இஸ்ரவேலின் செட்டைகளின் நிழல்ல கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன். அப்ப இஸ்ரவேலுடைய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த அம்மா காலத்துல பாருங்க, கடைசி சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படல, கல்வாரி அங்கே வரவில்லை. ஆனால் கல்வாரிக்கு பின்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களும் நன்மைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறோம் என்று நாம் அதை பாருங்க ஆராய்ந்து கொஞ்சம் நிதானித்து நம்முடைய வாயிலே பாருங்க கர்த்தருடைய வார்த்தைகளை, சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுவார், என் வாய் பாருங்க எப்போது கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும், அதுதான் என்னுடைய பாக்கியம். என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே, என் வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. பாருங்க, தாவீது ராஜாவை விட இந்த பூமியில ஒரு மனுஷன் கூட அவருக்கு ஈடாக யாரும் பாருங்க கஷ்டத்தையும் பாரத்தையும் பெரிய பாருங்க சவால்களையும் சந்தித்திருக்க முடியாது. அவரும் நம்மை போன்றே ஒரு மனிதன். ஆனால் அவர் பாருங்க கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய வாயிலே வைப்பார். சங்கீதம் 34ல போடப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி, அவர் துதி. இக்கட்டு நேரத்திலும் பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலும் சவுல் பாருங்க அவரை துரத்தி அவருடைய உயிரை பிராணனை வாங்க தேடுகிற நிலையிலும் கூட அவர் சொல்லுவாரு, என் வாயில உம்மை துதிக்கிற துதிய வச்சிருக்கேன்ப்பா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அருமையானவர்களே, இன்னும் ஒரு சம்பவம் கூட நாம் பார்த்து முடிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 35 வரை. இங்கே ஒரு அம்மாவை குறித்து போடப்பட்டிருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 35 வரை. இங்கே ஒரு தீர்க்கதரிசி, எலிசா என்கிற தீர்க்கதரிசி பாருங்க, அவங்க ஊருக்கு வர்றாங்க, அநேக அற்புதங்களை செய்யறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. அப்ப இந்த அம்மா பாருங்க நல்ல வசதியான அம்மாவா இருக்கனால கூப்பிட்டு இந்த தேவனுடைய மனுஷனுக்கு மேல் வீட்டுல ஒரு அறைய உண்டு பண்ணி, ஒரு கட்டுல போட்டு, ஒரு மேஜைய வச்சு, ஒரு நாற்காலிய கொடுத்து, ஒரு குத்து விளக்கைய வச்சு, நீங்க வரும்போதெல்லாம் இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷனை கனம் பண்ணுகிற ஸ்திரீயா இருக்கிறாள் பாருங்க. அவருக்கு இவ கேட்கல, ஆனா எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குதே, எனக்கு இந்த குறைய நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரேயர் கூட பண்ணல. ஆனா அந்த அம்மா பாருங்க, தேவனுடைய மனுஷன், வார்த்தையை சொல்லுகிற மனுஷன், அற்புதங்களை நடப்பிக்கிற அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நாம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமேனு அந்த அம்மா பாருங்க சூனேமியால், அந்த அம்மா பேர் கூட போடல, சூனேம் என்கிற ஊருனாலே அந்த அம்மா பேரே சூனேமியால் பாருங்க. அவர் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு. ஒரு குழந்தை பிறக்குது, அவன் வளர்றான்,
பெரிய ஸ்டேஜ் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பிள்ளையா வருகிற பாத்திர பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்துல விளையாண்டுட்டு இருக்கான். திடீர்னு வந்து பாருங்க அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த அம்மாவுடைய மடியிலேயே படுத்து இறந்து போயிடுறான். அந்த வசனங்கள் வந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20, 21ல 21ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவனை வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை பூட்டி சீக்கிரமாய் பாருங்க. இந்த அம்மா பாருங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் யாரும் கடந்து வந்திருக்கவே மாட்டோம் பாருங்க. பிள்ளை செத்து போயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கடவுள் கொடுத்த அந்த பையன் இறந்து போயிட்டான். ஆனா பாருங்க வீட்டுல வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. இவர் பெரிய பாருங்க ஊர்லயே பேர் பெற்ற மனுஷனா இருக்கிறார். அவருடைய கணவர் நல்ல வசதியான ஆள்னா உடனே என்ன செஞ்சிருக்கணும்? நாமளா இருந்தா 10 போன் அடிச்சிருப்போம், டெலகிராம், இமெயில், எது எதுல எல்லாம் செய்தி அனுப்ப முடியுமோ அனுப்பியிருப்போம். ஆனா இந்த அம்மா பாருங்க வாயை எவ்வாறு பயன்படுத்தினார்கள். அந்த பையனை தூக்கிட்டு போய் எலிசாவுக்காக அங்க ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அவருடைய அறையில அந்த கட்டில் மேல படுக்க வச்சுட்டு அந்த அறையின் கதவை பூட்டி விட்டு அங்க போய் அவங்க அந்த கணவரிடம் பாருங்க போய் ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரரையும் கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா எலிசா தீர்க்கதரிசியை பாக்குறதுக்கு. அப்ப அவர் கேட்கிறாரு, அவர் கணவர் கேட்கிறாரு. 23ஆம் வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 24 இந்த வசனங்கள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் இல்லையே, ஓய்வு நாளும் இல்லையே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்டுக்க சொன்னான். அதற்கு அந்த அம்மா சொல்றா பாருங்க, எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பு. வேலைக்காரன்ட்ட அவர் அந்த ஓனர் ஐயா வந்து பாருங்க இந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, இன்னைக்கு அமாவாசை கூட இல்ல, ஓய்வு நாளும் கூட இல்ல, பிறகு எதுக்குமா நீ வந்து தீர்க்கதரிசியா பார்க்க போற? அப்ப பாருங்க நாமளா இருந்தா அழுது பொட்டி தீர்த்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க எல்லாம் சரிதான், எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சுகமா இருக்கு. கீழே அப்படியே வாசிட்டே வந்தோம்னா அந்த அம்மா சொல்லுவாங்க எல்லாம் சுகமா இருக்கிறான். அந்த கேயாசி வந்து ஓடி வருவாரு. இவங்க கழுதைய வாங்கிக்கிட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற அந்த கர்மேல் பர்வதத்துக்கு போயிட்டு இருக்காங்க. தூரத்துல வர்றத பார்த்து கேஎஸ்சி அனுப்பி விடுறாரு, நீ போய் சூனேமியால் வர்றா, ஏதோ பிரச்சனையோட வர்றா போல, நீ போய் என்னன்னு கேளு. அவர் கேக்குறாரு, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா, உன் பிள்ளை சுகமானு கேளு. 26ஆம் வசனத்தை போடப்பட்டிருக்கோம், சுகம்தான் என்று சொல்லி அனுப்பினாள். 2 வார்த்தை பாருங்க அந்த அம்மா வாயில. அதனாலதான் இவ்வளவு பெரிய வேதாந்தத்துல சூனேமியால் அம்மா இடம் பெற்றிருக்காங்க. முதல் கேக்குறாங்க எல்லாம் சரிதான், 2வது சொல்றாங்க சுகம்தான். அருமையானவர்களே, வார்த்தையை அந்த அம்மா பாருங்க எப்படி பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய வாய் பாருங்க, பாதகமான சூழ்நிலை, மரண படுக்க மகன் செத்து போயிட்டான் பாருங்க. ஆனா இறந்த துக்க செய்தியை கூட தன்னுடைய கணவருக்கு தெரியப்படுத்தவில்லை. தீர்க்கதரிசியை தேடி தேவனுடைய மனுஷனை தேடி தேவனுடைய மனுஷனை அனுப்புகிற அந்த வேலைக்கார்ட்ட கூட சொல்றாரு எல்லாம் சுகம்தான். அருமையானவர்களே, அவளுடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசியை பாருங்க கவர்ந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை ஈர்த்தது. தேவனுடைய வார்த்தை பாருங்க ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையோட புறப்பட்டு வருகிறது. எலிசா போறாரு, அந்த பிள்ளை மேல முகத்தோட முகம், தலைக்கு பாருங்க அவனோட கையோட கை. 6 அடி மனுஷன் ஒரு 4 வயசு 3 வயசு பிள்ளைய போல குறுக்கி எடுத்து அவன் மேல படுத்து அனல் உண்டாக்கினான். 7 தரம் தும்மி பிள்ளை பிழைத்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அன்னைக்கு மட்டும் அந்த சூனேமியால் அம்மா வாயை தாறுமாறா பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய பிள்ளை பாருங்க பிழைத்திருக்கும் என்று தெரியாது. அப்படி செய்திருந்தார்கள் என்றால் வேதாகமத்துல அந்த அம்மா பாருங்க இடம் பெற்றிருக்கவே மாட்டார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய மனுஷனை கனப்படுத்தின அந்த ஸ்திரீயினுடைய அந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் பார்த்தார். அந்த அம்மாவினுடைய வாயின் வார்த்தைகளை, அவங்களுடைய நடத்தையை கர்த்தர் பார்த்தார். அந்த அம்மா பேசியிருக்காங்க எல்லாம் சரிதான், எல்லாம் சுகம்தான். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் இப்பேற்பட்ட மரண படுக்கை கூடாக சவால்களுக்கு கூடாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்க, இன்னைக்கு உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, உலகத்தை ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், உன்னுடைய சவாலை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னுடைய சூழ்நிலைக்கு மேலாக நீ ஏறி வந்து ஜெயிச்சு எழும்ப சுகமுடன் வாழ சுபீட்சத்துடன் வாழ நான் உனக்கு உதவி செய்வேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நன்மையை காணணுமா? ஜீவனை விரும்புகிறாயா? நல்ல நாட்களை விரும்புகிறாயா? நீடித்த நாட்களாய் விரும்புகிறாயா?
அருமையானவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே அநேகர் சொல்றாங்க, நேத்துதான் இவர் சொன்னாரு ஹார்ட் அட்டாக்கை பத்தி, இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல மறிச்சு போயிட்டார். ஏனென்றால் வாயின் வார்த்தைகள் பாருங்க, ஒண்ணு ஆக்க சக்தியோட புறப்பட்டு வருகிறது, அல்லது பிசாசனுடைய அழிவின் சக்தியோட புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்த வார்த்தை அது அப்படியே அதை நிறைவேற்றி தீருகிற வரைக்கும் அது பாருங்க உயிருள்ளதா இருக்கிறது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. எபிரேயர் 4:12 போடப்பட்டிருக்கும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதா இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே கடைசி தொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மை பெற்றெடுத்து ஒவ்வொரு நாட்களையும் இன்ப வாழ்வாகவும் செல்வ வாழ்வாகவும் நாம் வாழும்படி அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய உதடுகளின் வாசலை காத்துக் கொள்வோம். வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்றுவோம். அவருடைய பாருங்க, அவர் வைத்திருக்கிற அந்த நன்மையை, அவர் வைத்திருக்கிற அந்த செல்வ வாழ்வை, அவர் வைத்திருக்கிற நீடித்த வாழ்வை, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்க, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிற மனுஷன் இந்த பூமியிலே நீடித்திருக்க பண்ணுவேன். அதே போல வாயின் வார்த்தைகளை பாருங்க, வாயின் தாறுமாறுகளை அகற்றும் போது கர்த்தருக்கு நாம் அடங்கி சேவிக்கிறோம், மனம் பொருந்தி செவி கொடுக்கிறோம். தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இன ஜன பந்துக்கள் எல்லாரும் பாருங்க நன்மையை அனுபவிக்கும்படி, நல்லதை காணும்படி, நீடித்த நாட்களாய் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இந்த காலை வேலை உங்களுடைய ரட்சிப்பின் தருணமா இருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பாருங்க உங்களுடைய உள்ள கதவுக்கு முன்பதாக நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, உன் உள்ளத்திலே எனக்கு ஒரு இடம் கொடு. அவர் கேட்கிறதெல்லாம் பாருங்க, அவர் உங்களோட இருக்கிற பாரத்தோட இன்னொரு பாரமா வந்து நிற்கிறவர் அல்ல. உங்கள் பாரங்களை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய டிப்ரெஷனை, உங்களுடைய கடனை, உங்களுடைய வியாதியை எல்லாவற்றையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் பாருங்க கடன் இல்லாத சுபிட்சமான நல் வாழ்வையும் உங்களுக்கு வழங்குகிறவராயிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துல வாங்கப்பா, என்னைய உடைய பிள்ளையா மாத்துங்கப்பான்னு நீங்க ஒரு அழைப்பு கொடுத்தா போதும். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் யாவும் உங்களுடைய பங்காக வந்து மாறும். நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் துதி ஆராதனையில செய்து கொடுத்த எஸ்தர் ரூபி இப்படி வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தை எல்லாம் மின்னிக்கொண்டு வந்தது. அப்படியாக ஆவியான ஏற்பட்டு மிக அருமையாக வாயை காத்துக்கொள். யோ 36:11, இசாயா 1:19, சங்கீதம் 34:12-13, 2 ராஜாக்கள் 4:8-10 வசனங்களுக்கு கூட அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. இந்த சகோதரி சங்கமா வானொலியும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலும் நித்திய வெளிச்சத்திலும் செய்து கொடுக்கிற சகோதரி, இந்த கணவன் கூட செய்து கொடுக்கிறவர், இருவரும் ஊழியக்காரர்கள். கர்த்தர் அந்த சகோதரி அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளே நாங்கள் முடிவுக்கு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். நன்றாக நடந்தது, நன்றாக நடத்தினீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்தார், அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருந்தது. எல்லாத்துக்கும் கடவுளுக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. God bless you. Yes, Lord, we thank you, Lord. I will bless the Lord, oh my soul, and all that is within me, bless his holy name. I will bless the Lord, oh my soul, and all that is within me, bless his holy name. He has done great things. He has done great things. Bless his holy name. Amen, amen, amen. Yes, Lord.
You have done great things, Lord, within the last 2.5, 3 hours of this session that has been going on, Lord, before you, Lord. You have been exalted, magnified, glorified, oh God. We give you all honor and glory and praises to thee, my Savior, because nothing but your power of the Holy Spirit, nothing but the anointing power of the Holy Spirit that has been emanating, Lord Jesus, from country to country, Lord, from different time zones, Lord, that all the handmaidens have been coming and joining, Lord, and the word, Lord, also came, Lord, from different countries of the world, oh God, starting from, Lord, even from Sri Lanka and Stuttgart, Germany, and Norway, and India for the word, Lord, and also Canada, and all the rest of the nations that have been joining, Lord, oh God, in worshiping, praising you, bringing forth all honor and glory to you, Lord, oh God. So we thank you, Lord. You are wonderful servants of the Lord, the handmaidens of the Lord, and all the words, Lord, that have been set forth, Lord, oh God, and brought forth, Lord, to honor and glorify your name. You have been exalted, magnified, and glorified, and so well pleasing to thee, Lord Jesus, because you inhabit the praises of your people, oh God. And even, Lord Jesus, that very the requests that have been, Lord, honored today, Lord, and being prayed, Lord, all the way from Kilinochchi, Jaffna, Lord, for these 3 requests that you have been, Lord Jesus, giving us, Lord, favor, Lord Jesus, over Lord Jesus, Sister Esther Ruby, who gave the message, Lord, so she will find that governmental post, Lord, for her teaching job, Lord. I pray that you would, Lord, come through and, Lord, give her favor over it, Lord, in Jesus' name. And I thank you, Father, for the second request that went on behalf of Pastor Samuel Raja, Lord, all the way from Metikolo, Sri Lanka, who had been these 25 beautiful children, that, Lord Jesus, that he has been able to come and, Lord, mentor them and allowing him, Lord Jesus, through the power and the anointing power of the Holy Spirit, Lord, coming upon these children, oh God, and Lord, establishing them, Lord Jesus, in the most holy faith, Lord, in making them, Lord, sound, Lord Jesus, in the way, Lord, that they would be, Lord, also coming to a place of, Lord, their future, Lord Jesus, is in your hands, Lord, that as the mentorship goes, Lord, as your power of the Holy Spirit, Lord, emanates upon their lives, Lord Jesus, that you would, Lord, reveal to them what their purposes of their life, so even at their young ages, Lord, you will bring them up, Lord Jesus, according to the will and your purpose in their life, Lord. And also Lord Jesus, Pastor Jnana Prahasam and his body, Lord, and being able to completely heal him, Lord Jesus, also, Lord, and Lord, send him quicken him, revive him, and completely heal him and bring him back once again for your ministry, for your call's sake. We pray. Thank you for all those requests that have gone on, Lord. Now also, Lord, thank you, Jesus, for being, Lord Jesus, with the network once again, Lord. We entrust it totally into your hands for all that has been said and done, Lord, and for the word that has been going on, challenging our hearts, Lord Jesus, for our lips, Lord Jesus, if we exalt you and we praise you and we lift your name up and live for you, Lord, and not be, Lord Jesus, going into the enemy's way of him coming with the negative words out of our tongue, Lord. Lord, we will, Lord, teach us to see the glory of God working in our lives and our hearts, Lord, to be obedient, and then we will see the, Lord Jesus, the good of the land. And even if our soul prospers, you said we will prosper, Lord. That is only coming through the obedience of Christ in our lives. Therefore, let your word come forth, Lord. Live abundantly and in and through us, Lord, in truth, Lord Jesus, and in spirit, I pray, oh God. So I thank you for that, Lord. And Lord, I pray, Lord Jesus, even as the network is coming to an end, Lord Jesus, what has been said and done, Lord Jesus, not only, Lord Jesus, going into the hearers, Lord, but they will bring forth much fruit in their lives, oh God, and blessing them accordingly, I pray. And we thank you for all that have joined, Lord, all the handmaidens of the Lord, all the even Brother Mahendran, who has been hosting today, Lord, and Brother Leslie, who has been doing the recording, and also whatever that has been going on with Sister Rita, that had been playing a role in it too, Lord. We give them all into your hands, Lord, even as your blessing, Lord, rest upon all of us, I pray, in Jesus' name. Amen and amen. Amen. Thank you, Sister Rajani Alangaramani. இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் துதி ஆராய்ச்சி அபிஷேகத்தை தேவன் ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது இடையிலே ஒரு பிசாசு ஒரு வந்து அதை தடை செய்ய பார்த்திருக்க, அந்த தடையை நீக்கிவிட்ட பாருங்கள். நிகழ்ச்சியை தேவனுக்கு மகிமையா நடத்தும் பொழுது பிசாசு கூட அந்த நெட்டுக்குள்ளே வந்து அநேக காரியங்களை செய்யும். அப்படி இருந்து ஆவியான அந்த தடையை நீக்கி விட்டாங்க. சத்தத்தை கேட்டிருப்பீர்கள். அது சத்துரு கொண்டு வந்த சத்தம் பாருங்க.
சிஸ்டர் டாலி கூட இன்றைக்கு வந்து நின்றுருக்கிறா ப்ரே பண்றதுக்கு. ஆனால் அவருக்கு ஏதோ டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி நடந்திருக்கிறது என்றால் அவருக்கு அமைய முடியாமல் இருந்தது. தேங்க் யூ லார்ட் ஃபார் ஹர் ஆல்சோ அண்ட் வி பிளஸ் ஹர் லார்ட் ஃபார் ஹர் டெடிகேஷன் மண்டே டு சண்டே லார்ட், டெடிகேட்டட் ஹார்ட் அண்ட் ஹர் லைஃப் லார்ட், அண்ட் பி வித் ஹர் அண்ட் கைட் ஹர் அண்ட் help her too, Lord, for her dedication and her service. Thank you for her life and her ministry in Jesus' name. Amen. ஆமென். இதுவரை நேரம் வழிநடத்த உண்மையிலே மிகவும் ஆசீர்வாதமாக இன்றைய நாளே தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், சோஸ்திரத்த பிள்ளைகள், பாடிய பாடலை பிள்ளைகள், தேவ செய்தியை கொடுத்த சகோதரி, அது மட்டுமல்ல இந்த கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள், இன்று புதிதாக வந்து கலந்து கொண்ட பிள்ளைகள் அனைவரையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைய தினத்திலும் இதே நேரத்தில் சங்கமா வானொலி துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் கலந்து கொண்டு நாமத்தை பயன்படுத்துங்க. நாங்கள் இப்போது எல்லோரும் சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. தயவு செய்து எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. மிதுலா மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். God bless you. Thank you. God bless you. God bless you all. God bless you, Brother Mahindran, Brother Leslie. God bless you, Sister Rita. God bless you all. Thank you for joining. Amen. God bless you all. God bless you all. God bless you. God bless you. Yeah, God bless you. Dolly sister, Evangelist sister, God bless you. God bless you, Sister Subha. நாங்கள் God bless you. எப்போது நடத்துகிறார்கள் தான். Amen. God bless you. ஆமீன் ஆமீன். அருமையான செய்தி கூடாக ஊழியர் சகோதரி எஸ்தர் ரூபி பிரபு அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவருடைய ஜெபத்தேவையை கத்தர் நிச்சயமாக சந்திப்பாராக. அடுத்ததாக பாஸ்டர் ஞான பிரகாசத்துக்காக ஜெபித்தோம். அடுத்ததாக யாருக்கு ஜெபித்தோம்? பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களுக்காகவும் ஜெபித்தோம். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தடை கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்திய மண்ணிலிருந்து, இலங்கை மண்ணிலிருந்து, அதே வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, கனடாவிலிருந்து அதிகால வேலை நோக்கம் இதுவரை வேறும் நடத்தி வழி நடத்தினீர்கள். ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக ஆசீர்வாதமான ஆராதனை அபிஷேக ஆராதனையுடைய வழி நடத்தினார்கள். தொகுத்து வழங்கிய சகோதரர் மகேந்திரன் ஐயா, இணைய முடியாத சகோதரி டாலி உடைய ஃபோனை இனியாதல் செட் பண்ணுங்கள். அந்த வகையிலே இணைய முடியும். நீங்கள் மைக்கு ஓன் பண்ணியிருந்தால், சைலன்ஸாக இருந்தால் நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே ரெண்டையும் கவனித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், சாத்தான் ரெண்டு தரம் அந்த அதில் வந்தான். நல்ல வேளையாக ஸ்பீக்கரில் போட்டிருந்தபடியால் அவன் கேலரியிலே வந்திருந்தபடியால் நீங்கள் பார்க்க முடியவில்லை நினைக்கிறேன். உடனடியாக அவனை அனுப்பிவிட்டேன், தடை செய்திருக்கிறேன். இப்படியாக நல்ல காரியங்கள் நடக்கும்போது சாத்தான் இப்படியாக ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து தான் என்னுடைய சங்கமும் வெப்சைட்டை முடக்கி விட்டார்கள். அதனாலே நாங்கள் மிகவும் மிகவும் அவதானமாக இருந்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி சாத்தான் வருகின்ற பொழுது துரத்துவதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த காரியத்திலே அவர் உள்ளுக்கு வர முடியவில்லை, வெளியிலே நின்று விட்டார். அவரை ரிமூவ் பண்ணினேன். அவர் இன்னும் ஒன்றில் வந்தார். அப்படி தட்டைகளை கொண்டு வருகிற சாசானவனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ஜெபித்த உங்களுக்கும் தேவ செய்தி எடுத்து வந்த சகோதரி எஸ்தர் ரூபி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளைய நாளிலே பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் கல்வாரி அன்பு திருச்சபை பாரிஸ் பிரான்சிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். அந்த வேளையில் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் போய்க்கிறோம். திரும்பமாக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இப்படியாக இணைந்திருந்தீர்கள். கத்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறீர்கள். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள். இலவசமாக கத்தருக்கு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கலக்ஸி என்ற ஒரு பேரில் ஒருவர் வந்தார். யார் என்று தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சகோதரி அகல்யா வந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். அவங்க எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். சந்தர் மகேந்திரன் ஐயா சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை பிரதர், நிகழ்ச்சியிலே
நிகழ்ச்சியை கத்தர் அழுதும் ஆசிர்வாத தடையில கத்தர் நீக்கி போட்டு அதுதான் கத்தருக்கு சோசம். ஆமேன் ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள், ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். கத்தர் தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்போம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை பாடலிலே, துதியிலே, வார்த்தையிலே ஒரு வார்த்தையாவது அவர்களை தொட வேண்டும். இந்த வேலை கத்தர் வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்து